நாம் எங்கு நிற்கிறோம்னா கம்பனில் இலக்குவனுக்கும் ராவணனுக்கும் நடப்பதாகிய போர் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ராவணன் முடிவு செய்கிறான், இந்த இலக்குவனை நாம் வில்லை கொண்டு வெல்லுதல் இயலாது. அதுதான் போன வகுப்புல நாம இறுதியாக பார்த்த பாடல். வில்லினால் இவன் வெல்லப்படான் என சினம் வீங்க, கொல்லும் நாளும் இன்று இது என சிந்தையில் கொண்டான், பல்லினால் இதழ் அதுக்கினான் பருவலிக்கரத்தால் எல்லின் நான்முகன் கொடுத்த ஒரு வேல் எடுத்து எறிந்தான். இலக்குவனது வில்லாற்றலை கொண்டு அவனை மதிப்பிடுகின்ற பொழுது அவனை எக்காலத்தும் வில்லினால் வெல்ல முடியாது. இதுதான் ஒரு வீரனுக்கு இருக்கக்கூடிய தகுதியே. தன்னை எதிர்க்கக்கூடியவனது ஆற்றலை மதிக்கணும், அவனிடம் இருக்கக்கூடிய தகுதிகளை பாராட்டணும். ஆகவே லக்குவனது வில்லாற்றலை நிச்சயமாக மதிப்பீடு செய்த ராவணன் முடிவினுக்கு வருகிறான், இவனை வில் கொண்டு இந்த போர்க்களத்திலே அழிக்க இயலாது. ஆகவே இன்று இவனை அழித்தாக வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், பண்டொரு காலத்தில் இவன் தவன் இயற்றிய பொழுது பிரம்மனால் கொடுக்கப்பட்ட ஒரு வேலாயுதத்தை எடுத்து இலக்குவன் மீது எறிந்தான். அந்த வேல் இலக்குவனது மார்பிலே பாய்ந்து ஊடுருவியது. இலக்குவன் கீழே அயர்ந்து விழுந்தான். அதான் அடுத்த பாட்டு. எரிந்த காலவேல் எய்த அம்பு யாவையும் எரித்து பொரிந்து போய் உக தீ உக, விஷயினின் பொங்கி செறிந்த தாரவன் மார்பிடை சென்றது, சிந்தை அறிந்த மைந்தனும் அமர் நெடுங்களத்திடை அயர்ந்தான். இதுல ரெண்டு செய்தியை பார்க்கணும். என்ன? எரிந்த காலவேல், காலனை போன்று காண்பவர்களையெல்லாம் கொல்லுவதற்கு உரியதாகிய ஆற்றலை கொண்டுள்ள அந்த வேல் எய்த அம்பு யாவையும் எரித்து, இலக்குவனால் ராவணனை நோக்கி எய்யப்பட்ட அனைத்து அம்புகளையும் எரித்து பொரிந்து போய் உக, அந்த அம்புகள் எல்லாம் எரிந்து இந்த வேலின் வேகத்தால் கீழே விழுந்தன, ஒன்றும் பயன் தரவில்லை. மேலும் இந்த வேலானது தீ உக, தீயினை சிந்திய வண்ணம் விஷயின் பொங்கி மிக வேகமான செயல்பாட்டோடு இலக்குவனினது மார்பை நோக்கி வந்தது. செறிந்த தாரவன் மார்பிடை சென்றது. மலர் மாலையை அணிந்திருக்கக்கூடிய, செறிவான மலர் மாலையை அணிந்திருக்கக்கூடிய அந்த இலக்குவன் மார்பிடை சென்றது, மார்பை ஊடுருவியது. சிந்தை அறிந்த மைந்தன், வார்த்தையை கவனிக்கணும். தன் மார்பிலே இந்த வேல் ஊடுருவுவதை அறிந்தவன். அதோடு மற்றொரு பொருள் என்னன்னா, இந்த ஆயுதமானது பிரம்மனால் தரப்பட்ட ஆயுதம் என்பதை உணர்ந்தவனாகிய இலக்குவன். என்ன காரணம்னாக்க, சில ஆயுதங்கள் எய்யப்படுகின்ற பொழுது, ஆயுதங்களோ அஸ்திரங்களோ எய்யப்படுகின்ற பொழுது அது எத்தகைய தெய்வத்தன்மை வாய்ந்த அஸ்திரம் என்று தெரிந்தால் அதனை நோக்கி நீங்கள் பிரிது ஓர் ஆயுதத்தை எறியாமல் மௌனமாக அதை ஏற்று வணங்கினீர்கள் என்றால் அந்த ஆயுதத்தினால் விளையக்கூடிய ஊறு குறைவாக இருக்கும். இதான் அடிப்படை. அதனாலதான் பிரம்மனினுடைய அஸ்திரத்தை இந்திரஜித்தன் அனுமன் மீது எய்த பொழுது கூட அனுமன் உணர்கிறான், இது தன் பாட்டனின் அஸ்திரம், இதனை எதிர்த்து செயல்படுவது வேண்டாம், அது இயல்பாக தன்னை கட்டட்டும், அதனை தன்னால் எந்த நேரத்திலும் நிகழ்த்தி கொள்ள முடியும். ஆகவே ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் நின்றால் போதும். ஏனென்றால் அன்றைய தெய்வ படைக்கலங்களுக்கு என்ன ஆற்றல்னா, ஆயுதம் இல்லாத எதிர் நிற்கக்கூடியவர்களை அது தாக்காது. இப்ப இவன் கையில வில் இருந்தது, இலக்குவன் மார்பினை அந்த பிரம்மனினுடைய கொடுக்கப்பட்ட பிரம்மனால் கொடுக்கப்பட்ட வேலாயுதம் ஊடுருவியது. அவன் நிலை குலைந்தான், அயர்ந்தான், யுத்த களத்தில் விழுந்தான். இரியல் உற்றது வானர பெரும் படை, இமையோர் பரியல் உற்றனர் உலைந்தனர், முனிவரும் பதைத்தார், விரி திரை கடற்கு இரட்டி கொண்டு ஆர்த்தனர், விரவார் திரிகை ஒத்தது மண்தலம் கதிர் ஒளி தீர்ந்த.
லக்குவன் கீழ விழுந்த உடனே இதுகாரும் அவன் ராவணனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளவன் நம்பியிருந்த வானர படைகளுக்கு நடுவ ராவணனது வேல் தாக்கி இலக்குவன் கீழ விழுந்த உடனே இந்த வானர பெரும்படை இரியல் உற்றது, நிலை குலைந்து ஓடத் தொடங்கியது. இமையோர் பரியல் உற்றனர், தேவர்கள் வான வழியில நின்று வருந்தினார்கள். முனிவரும் உலைந்தனர் பதைத்தனர், எல்லா ரிஷிகளும் இந்த லக்குவனுக்கு ஏற்பட்ட நிலையை கண்டு உள்ளம் பதைத்தார்கள். விரவார் அரக்கர்களும் விரிதிரை கடற்கு பறந்துபட்ட அலைகளை உடைய கடல் ஒலிக்கு இரட்டி கொண்டு ஆர்த்தனர். கடல் அலையை காட்டிலும் 2 மடங்கு ஆரவாரத்தை செய்து தங்களினுடைய மன்னன் ராவணனது செயலை பாராட்டினார்கள், புகழ்ந்தார்கள். மண்தளம் திரிகை ஒத்தது. இந்த ராவணனது வேல் பாய்ந்ததினால், இலக்குவன் கீழே விழுந்ததினால் பூமியும் மிக வேகமாக சுற்றத் தொடங்கியது. கதிர் ஒளி தீர்ந்த சூரியனது ஒளியும் குறைந்து காணப்பட்டது. இந்த ஒரு அத்திரத்தினால் ஏற்பட்ட இந்த ஒரு வேலாயுதத்தினால் ஏற்பட்ட மாற்றம். உடனே என்ன செய்யறது? அடுத்த கவலை. அஞ்சினான் அலன் அயன் தந்த வேலினும் ஆவி துஞ்சினான் அலன் துளங்கினான் என்பது துணியாம் எஞ்சியில் யாக்கையை எடுத்து கொண்டு அகல்வன் என்று எண்ணி நஞ்சினால் செய்த நெஞ்சினான் பார்மிசை நடந்த. இப்ப ராவணன் முடிவு செய்துட்டான். என்ன? இயல்பா அவன் எய்யக்கூடிய எந்த ஒரு ஆயுதமோ எதிரியை சாய்த்து விடும். சாதாரண ஆயுதங்களை பிரம்மனிடமிருந்து பெற்ற இந்த வேலாயுதம் இலக்குவனை நோக்கி எய்ததன் பின்னோ லக்குவனை கீழே சாய்த்ததே ஒழிய அதனால் லக்குவனுக்கு பெரியதோர் அபாயம் ஏற்படவில்லையாம். எப்படி? அயன் தந்த வேலினும் பிரம்மனால் கொடுக்கப்பட்டு அதனை நான் இந்த இலக்குவன் மீது எய்த போதிலும் அஞ்சினானலன் பயந்து மயங்கல அவன். ஆவி துஞ்சினானலன் அந்த அச்சத்தினால் உயிரை கூட விடக்கூடிய நிலைக்கு இலக்குவன் வல்ல எதிர்த்து நிற்கிறான். துளங்கினான், சோர்ந்துள்ளான். அவ்வளவே. இந்த ஆயுதம் அவனை பெருமளவுல பாதிக்கல, மரணத்தை தரத்தக்க கூடிய அளவுல எந்த துன்பத்தையும் தரல. இந்த வேல்பட்ட வேகத்துல கொஞ்சம் தளர்ந்து கீழே விழுந்திருக்கிறான் என்பது துணியா என்பதனை தெளிவாக உணர்ந்து கொண்ட ராவணன் எஞ்சியில் யாக்கையை, இந்த லக்குவனை அப்படியே நாம் எடுத்து சென்று விடுவோம், சிறை பிடித்து விடுவோம் என்று எடுத்துக்கொண்டு அகல்வேன், இப்பொழுதே எடுத்துக்கொண்டு சிறை எடுத்து இலங்கையில கொண்டு போய் வைத்து விடலாம் என்று எண்ணி நஞ்சினால் செய்த நெஞ்சினான், நஞ்சாலேயே செய்யப்பட்ட தீமையான எண்ணங்களுக்கு உரியவனாகிய ராவணன் பார்மிசை நடந்தான். மண்மேல் விழுந்து கிடந்த அந்த இலக்குவனை நோக்கி நடக்க தலைப்பட்டான். என்ன நடக்க போகிறது? உள்ளி வெம்பிணத்து உதிர நீர் வெள்ளத்தின் ஓடி அள்ளியம் கைகள் 20 பற்றி பண்டு அரண்மா வெள்ளியம் கிரி எடுத்தது வெள்கினான் என்ன எள்ளில் பொன்மலை எடுக்கலுற்றான் என எடுத்தான். ஏற்கனவே முன்ன அனுபவம் இருக்கு இல்லையா ராவணனுக்கு? ஒரு காலத்துல கைலாய மலையையே தூக்கினவன் அல்லவா? அதற்கு உண்டான முயற்சியில இறங்கினவனுக்கு இந்த கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இலக்குவனை தூக்குதல் எளிதுன்ற எண்ணத்துல என்ன செய்தான்? உள்ளி இவ்வாறு லக்குவனை எடுத்து இலங்கைக்குள்ளாக சென்று விடலாம் என்று கருதி வெம்பிணத்து உதிர நீர் வெள்ளத்தின் ஓடி கொடிய பிணங்கள் சிந்தும் இரத்த பெருக்கினில் விரைந்து போய் பல வீரர்கள் இறந்து கிடக்கிறார்கள் அல்லவா? அவர்களது இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் ஊடாக இவன் நடந்து சென்று கைகள் 20 பற்றி அள்ளி தன்னுடைய 20 கைகளினாலும் இலக்குவன் உடலை வாரி எடுத்தானாம். எப்படி? பண்டு முன்னொரு காலத்துல அரண்மா வெள்ளியம் கிரி எடுத்தனன்
பொன்மலையாக இருக்கக்கூடிய சிவபிரானினுடைய கைலாயத்தை, அந்த வெள்ளி பனிமலையை எடுத்தவனாகிய ராவணன் வெல்கினான் என அச்செயலுக்கு வெட்கமுற்றவன் போல எள்ளில் பொன்மலை எடுக்க உற்றான் என எடுத்தான். அந்த வெட்க கைலாய மலையை எடுக்க முடியல, அதனால் ஏற்பட்ட அவமானத்தை இங்கு துடைத்து கொண்டு விடலாம் என்று மேருமலையை போன்று கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பொன் போன்ற தேகத்தை உடைய லக்குவனை எடுக்க முயன்றான். இங்கும் தோற்றான். லக்குவன் உடலாமனால் தூக்க முடியலையா? எப்படி? அடுத்த நல் உணர்வு ஒழிந்திலன் அம்பரம் செம்பொன் உடுத்த நாயகன் தான் என உணர்தலின் ஒருங்கே தொடுத்த எண்வகை மூர்த்தியை துளக்கி வெண் பொறுப்பை எடுத்த தோளுக்கு எழுந்திலன் ராமனுக்கு இளையான். எப்படி? கைலாய மலையை தூக்கி அந்த முயற்சியில தோற்ற ராவணன் பொன்மலையாக இருக்கக்கூடிய மேருவை தூக்குதற்கு இணையாக போர்க்களத்துல கிடந்த லக்குவன் உடலை தனது 10 தலையோடு கூடிய 20 கரங்களினால் தூக்க முற்படுகிறான். என்ன ஆச்சா? ராமனுக்கு இளையோன், ராமனினது இளையவனாகிய இலக்குவன் செம்பொன் அம்பரம் உடுத்த நாயகன் தான் என, செம்பொன் ஆடையாகிய பீதாம்பரம் உடுத்த தலைவனாகிய திருமால் தானே என்று ஒருங்கே உணர்தலின் ஒருமைப்பாட்டுடன் நினைத்திருந்ததினால் அடுத்த நல் உணர்வு அழிந்திலன் அவனுடைய உணர்வு மயங்காமல் இருந்தது. தனக்கு மூல தெய்வம் நாரணனே என்ற எண்ணத்தோடு, அந்த சிந்தையோடு, மயக்கம் ஏதும் இல்லாமல் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய அந்த லக்குவன் முழுவதுமாக நாரணனையே எண்ணி கிடந்ததினால் உணர்வு அழிந்திலன் தொடுத்த எண்வகை மூர்த்தியை, அட்டமூர்த்தங்களை ஒரு சேர கொண்ட மூர்த்தியாகிய சிவபெருமானை துளக்கி அசைத்து வெண்பொறுப்போடு வெள்ளி பனிமலையோடு எடுத்த தூக்க முயன்ற தோள்களுக்கு எழுந்திலன் ராவணனது 20 வலிமையான தோள்களுக்கு இலக்குவன அசைக்க கூட முடியது. ஏனென்றால் நாரணன் சர்வ வியாபி. வைணவம் நம்பக்கூடிய அழுத்தமான ஒரு கோட்பாடு. அவன் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்து இருக்கிறான். அப்படிப்பட்டவன் அவன் எல்லா இடத்திலும் இருப்பதினால் அவன் முழுவதுமாக எல்லாமாய் இருக்கிறான். அப்ப அவனை தூக்குதல் கடினம். அதாவது அந்த நாரணன் பூமியாய் இருக்கிறான், பூமியின் கண் உள்ள பொருளாய் இருக்கிறான், உயிராய் இருக்கிறான், செடி கொடி தாவரங்கள் பறவை ஊர்வன விலங்கு எல்லாமுமாய் அவன் இருக்கிறான், பல கோள்களாய் இருக்கிறான், அகண்டு விரிந்த மா அண்டமாய் நிற்கிறான். ஆக அவனை தூக்க முடியாது. அந்த நினைப்பு வந்தவுடனே அந்த ஒருமை உறுதல்னு பேர். இலக்குவன் அந்த ஒருமை உறுதலுக்கு உட்பட்டு தான் நாராயணனாக மாற்றப்படுகிறான். தன் எண்ணத்தை நாராயணனாக மாற்றிக்கொள்ளுகிறான். அப்படி மாற்றிக்கொண்டதினால அன்று கைலாய மலையை தூக்கிட்டான். 8 மூர்த்திகளாக ஒன்றாக சேர்ந்த அந்த சிவன் அமர்ந்து இருக்கக்கூடிய கைலாய மலையை தூக்குவதற்கு முயன்று ஓரளவு வெற்றியும் பெற்றான். ஆனால் சர்வ வியாபியாய் இருக்கக்கூடிய நாரணனை அவனால் அசைக்க கூட முடியல. அந்த நாரணனையே சிந்தித்து இருக்கக்கூடிய லக்குவன் கிடந்த நிலையில அவனை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆகவேதான் வைணவத்துல எல்லாம் நாரணன் என்ற கோட்பாடு. ஆகவே இந்த முயற்சியில இறங்கின ராவணன் தோற்றான். லக்குவனை அசைக்க முடியல. நினைச்சு பார்க்கிறான். எப்படி? தலைகள் 10 தழுவிய தசமுக தலைவன் நிலைகொள் மாக்கடல் ஒத்தனன் கரை புடை நிமிரும் அலைகள் ஒத்தன அதில் எழும் ரவியை ஒத்தான் இலைகொள் தன்துழாய் இலங்கு தோள் ராமனுக்கு இளையான். தலையோடு 10 தழுவிய தசமுக தலைவன்.
இலக்குவனை தூக்க முயன்ற 10 தலைகளை உடைய ராவணன் நிலைகொள் மாக்கடல் ஒத்தனன் நிலைத்த பெருங்கடல் ஒன்று போன்று தோன்றினான். அவனுடைய 20 கரங்கள் என்கின்ற அலைகளை போன்று இருக்கக்கூடிய 20 கரங்களால் கரம்புடை நிமிரும் அலைகள் ஒத்தன பக்கத்தில் பறந்திருக்கக்கூடிய அவனது 20 கரங்களும் கடலின் அலைகளை போல் செயல்பட்டு இலைகொள் தந்துழாய் இலைகளை கொண்ட குளிர்ந்த துழாய் மாலையை அணிந்துள்ள இளங்கு தோள் ராமனுக்கு இளையவன் விளங்குகின்ற தோள்களை உடைய ராமபிரானுக்கு இளையவனாகிய லக்குவன் உடலை அதில் எழும் ரவியை ஒத்தான். அந்த கடலிடையே தோன்றும் ஞாயிற்றை போல் தோற்றமளித்தான். தூக்க முடியல, கைய கீழே கொடுத்தா அசைக்க முடியல. தன்னால் முடியவில்லைன்னு தடுமாறிய நிலையில அங்க ஹனுமன் வருகிறான். இலக்குவனை மிக லகுவாக தூக்கி செல்லுகிறான். என்ன நோக்கம்? இந்த இடத்துல நமக்கு சில உண்மைகளை தெரிஞ்சுக்கும். என்ன? நீங்கள் புலனடக்கி தவம் செய்தால் 8 சித்திகள் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. அந்த சித்திகள்ல முதல் 2 சித்திகள் அனிமா மகிமான்னு பேர். அதாவது மிகப்பெரிய பருப்பொருளை மிகச் சிறியதாக காட்டலும், மிகச் சிறியதான ஒரு பொருளை மிக பெரிய அளவிலே உருமாற்றி காட்டுதலும். இதுதான் தொடக்கத்துல கிடைக்கக்கூடிய சித்திகள். அந்த 2 சித்திகளை பெற்றிருக்கக்கூடிய ஞானிகள் பரம்பொருள் வியாபித்து இருக்கக்கூடிய நிலையிலும் தங்கள் பக்தியினால அவனை தங்களுள் அடக்குவார்கள். அதே போல தங்களுக்கு உரியன அல்லாத எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களுக்கு முன்பு அவர்களால் அசைக்க கூட இயலாத அளவிலே தங்களினது உருவத்தை சாதாரணமாக வைத்துக் கொண்டு கனத்து கிடக்கக்கூடிய உருவமாக மாற்றிவிடுவார்கள். இது சித்துல ரொம்ப அடிப்படை. அப்போ ராவணன் இலக்குவனை தூக்க வருகின்ற பொழுது பரம்பொருளின் வடிவத்தினால் ஈர்க்கப்பட்ட அந்த லக்குவன் தன் உடலை மிகப்பெரிய கனத்தோடு மாற்றிக்கொள்ளுகிறான். ஆனால் அனுமன் தூக்க வருகின்ற பொழுது ராம பக்தனுக்கு இந்த லக்குவனது உடல் மிக சாதாரணமாக இருக்கிறது. ஆகவே உங்களினுடைய செயல்பாடுகளை கொண்டு உங்களை தீர்மானிக்காதீர்கள். உங்கள் செயல்பாடுகளுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஆற்றல் தான் உங்களை நிர்ணயம் செய்கிறது. இதை அனுமன் காட்டுகிறான். எடுக்கல் உற்று அவன் மேனியை ஏந்துதற்கு ஏற்ற மிடுக்கு இலாமையின் ராவணன் வெய்து உயிர்ப்பு உற்றான். இடுக்கில் நின்ற அம்மாருதி புகுந்து எடுத்து ஏந்தி தடுக்கலாதது ஓர் விசையின் எழுந்து அயல் சார்ந்தான். எவ்வளவு அழகா முடிச்சார் பாருங்க. எடுக்கல் உற்று இப்படிப்பட்ட 20 கைகளாகிய அலைகளை போன்ற அவனது நீண்ட பரந்துபட்ட கைகளினால் இலக்குவனை எடுக்க முனைந்து என்னாச்சு? அவன் மேனியை இலக்குவனது மேனியை உடலை ஏந்துதற்கு உற்ற எடுப்பதற்கு உண்டான முயற்சியில இறங்க மிடுக்கு இல்லாமையின், மிடுக்குன்னா வலிமை, ஆற்றல் இல்லாது போனதினால் வெய்து உயிர்ப்பு உற்றான். பெருமூச்சு விட்டான் வெப்பத்தோடு ராவணன். இதை விட அவமானம் அவனுக்கு வேற ஏதும் இல்லையே. இடுக்கில் நின்ற அம்மாருதி, இச்சமயத்துல எங்கோ ஒரு இடுக்கில் நின்று கொண்டிருந்த அனுமன் என்ன செய்தா? புகுந்து அந்த ராவணனுக்கும் இலக்குவன் உடலுக்கு நடுவுல புகுந்து ஏந்தி எடுத்து லக்குவனது பொன்மேனியை அப்படியே ஏந்தி எடுத்து தடுக்கலாதது ஓர் விஷயின், யாராலும் தடுக்க முடியாத வேகத்தோடு எழுந்து அயல் சார்ந்தான். எழுந்து வேறிடத்தினுக்கு சென்று இலக்குவன் உடலை கிடத்தின். இப்ப விளக்கம் கொடுக்கிறது. தொக ஒருங்கிய ஞானம் ஒன்று எவரினும் தூயான் தகவு கொண்டது ஓர் அன்பு எனும் தனி துணை. அதனால்
அகவு காதலால் ஆண்தகையாயினும் அனுமன் மகவு கொண்டு போய் மரம் புகும் மந்தியை நிகழ்த்தான். எப்படி ஒரு தாய் குரங்கானது அல்லது ஒரு தகப்பன் குரங்கானது தன்னுடைய குட்டியை தன் வயிற்றிலே அணைத்தவாறு இடம் விட்டு இடம் தாவுகின்ற பொழுது பாதுகாப்பாக சுமந்து தாவுமோ, அது போல ஹனுமன் லக்குவனது உடலை மிக பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு உரிய இடத்துல சேர்த்தான. எப்படி தொகை ஒருங்கிய எல்லாம் ஒன்று கூடிய நிலையில ஞானம் ஒன்று எவரினும் ஞானம் நிறைந்த அனைவராலும் தூயோன் தூயவனாகிய அனுமன். இதுக்குதான் விளக்கம் சொல்ற. ஒரு கேள்வி நீங்க கேட்டுடலாம் இல்லையா, அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த ராவணனால தூக்க முடியாத இந்த லக்குவன் உடலை எப்படி அனுமன் தூக்கினான்? நான் முன்னாடியே விளக்கம் கொடுத்துட்டேன். கம்பன் இங்க விளக்கம் கொடுக்கணும் இல்ல, ஞானிகளுக்குள்ளெல்லாம் சிறந்த ஞானியாகிய ஹனுமன். அதுக்குதான் சொன்னார், எப்படியா ஞானம் ஒன்று எவரினும் ஞானம் நிறைந்துள்ள அனைத்து ஞானிகளால் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய சர்வ ஞானியாகிய ஹனுமன் தூயோன் என்றும் தூய்மையான சிந்தையை உடையவன், ஆண்தகையாயினும் இலக்குவன் பரம புருடனான திருமாலே ஆயினும். ஏன் தெரியுமா அவனை திருமாலுக்கு இணையாக சொன்னார்கள் லக்குவன? வைணவத்தினுடைய மரபை தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வைணவத்துல பெருமாளை 5 நிலைகள்ல நீங்கள் பரவலாம், அதாவது தொழலாம், பூசிக்கலாம். முதல் நிலை எதுன்னா பரம்னு அர்த்தம். அந்த பரத்துல பெருமாளை தவிர வேறு யாரும் இருப்பது இல்லை. அங்க ஒரு சூட்சமமா இருக்கார். அதனாலதான் அதுக்கு பேரு பரம பதம்னு பேர். அதுக்குள்ள போய் நீங்க இந்த ஒளியில தான் கலக்கலாமே ஒழிய அந்த ஒளியை தான் அவர்கள் பார்க்கடல்னார்கள். அது பரம். பரத்துக்கு அடுத்தது எதுனாக்க வியூகம்னு பேர். வியூகத்துல யாரெல்லாம் இருப்பார்கள்னா நித்திய சூரிகள் இருப்பார்கள், சங்கு சக்கரம் ஆதிசேஷன், இவர்களெல்லாம் பெருமாளினது அம்சங்களே. எப்பெல்லாம் பெருமாள் பூமிக்கு வராரோ அப்ப இவர்களும் கூட வந்துருவார்கள். இது ஒரு மரபு. ஆகவே பரம், பரத்துக்கு அடுத்தது வியூகம், வியூகத்துக்கு அப்புறம் விபவம். விபவத்துல பெருமாள் அவதாரம் எடுத்து பூமியில இறங்குறார். அவதரித்தல்னா மேல இருந்து கீழே இறங்குதல்னு அர்த்தம். அப்படி இறங்குகின்ற பொழுது அவரோடு வியூகத்தில் இருந்த எல்லோரும் உடன் வந்து விடுவார்கள். அதனாலதான் ஆதிசேஷன் லக்ஷ்மணனா அவதரிக்கிறான். சங்கு சக்கரங்கள் பரத சத்ருகணனாக அவதரிக்கின்றன. நீங்க ராம காதையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இந்த விபவம் நடக்கின்ற பொழுது வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பொறுப்பெடுத்துக் கொண்டு பூமிக்கு வந்துடுவார். வாயுவின் அம்சமாக அனுமன், இந்திரன் அது அம்சமாக வாலி, சூரியன் அம்சமாக சுக்ரீவன். ஒவ்வொன்றும் அப்படி அப்படியே. வேடிக்கை தெரியுமா, ராவணனும் கும்பகர்ணனும் கூட தொடக்க காலத்துல பார்க்கடலிலே இருந்த துவாரபாலகர்கள். ஒரு முனிவனின் சாபத்தால 3 பிறவிகள் இந்த மண்ணுலகில பிறக்கணும்னு வந்தவர்கள். ஆகவே அவர்களும் கூட, ராவணனும் கும்பகர்ணனும் கூட பரத்தில் இருந்தவர்கள் தான், பரத்தினது காவலர்கள் தான். ஆகவே இந்த விபவம் எடுக்கின்ற பொழுது நாராயணனை சார்ந்தவர்கள் எல்லோரும் கீழே வந்து விடுவார்கள். அவரவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அர்ச்சைன்னு பேரு. அங்கதான் கோவில்கள் எல்லாம் போய் அந்த திருவுருவத்தினை நாம வழிபடுறதுக்கு பேர் அர்ச்சைன்னு பேரு. கோவில்ல எழுந்தருளி இருக்கக்கூடிய நின்ற வண்ண பெருமாளோ, கிடந்த வண்ண பெருமாளோ, இருந்த வண்ண பெருமாளோ அர்ச்சைக்குள்ள வர. 5வது நிலை அந்தர்தியானித்துவம். எல்லா இடத்துலயும் இருக்கு. இதை உணர்வதற்கு
மிக கடினமான பயிற்சி வேணும் வைணவத்துல. எளிமையான பயிற்சி என்ன? ஒரே பயிற்சி தான், எல்லாம் அவன்னு போய்கொண்டே இருக்கும். அதுக்கு பேரு பிரபத்தின்னு பேர். எல்லாம் அவனே, முடிஞ்சு போச்சு. நீங்க எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். நான் உண்ணக்கூடிய உணவு நாராயணன் தான், எடுக்கக்கூடிய ஓய்வு நாராயணன் தான், உடுக்கக்கூடிய உடை நாராயணன் தான், தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாம் நாராயணன். இந்த மனோநிலைக்கு வந்துட்டோம்னா கவலையே கிடையாது. இந்த நிலைக்கு வர்றதுதான் கஷ்டம். இது எளிமையான நிலை. அதனால்தான் வைணவம் சொல்லுகிறது, நீ நேரடியா என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு. பிரபக்தின்னா அன்கண்டிஷனல் சரண்டரிங். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாம் நாராயணன். ஏன்னா அடிக்கடி அந்த ஒரு பாட்டை ரொம்ப அழகாக பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதியிருப்பார் திருவரங்க கலம்பகத்துல. பெருமாளினுடைய அருள் பெறுவதற்காக, தவம் செய்வதற்காக காடெல்லாம் திரிகிறீர்கள், உலகத்தை எல்லாம் வலம் வருகிறீர்கள், தண்ணீர்ல மூழ்குகிறீர்கள், நெருப்புல நிற்கிறீர்கள், இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறது. காயிலை தின்றும் காணில் உறைந்தும் பூவலம் வந்தும் தீயிடை நின்றும் திரிவீர்கள். எதுக்கு இந்த முட்டாள்தனமான வேலை? அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்? தாயினும் அன்பன் பாயல் முகுந்தன், தாயை காட்டிலும் அன்பு காட்டக்கூடியவன் அனந்த சயனமாக பாயலிலே படுத்து இருக்கிறான். ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு. எங்க? திருவரங்கத்துல. தாயினும் அன்பன் பாயல் முகுந்தன் கோவில் அரங்கம் பணிவீர். அவன் குடியிருக்கக்கூடிய அந்த அரங்கத்துல போய் ஒரு முறை நமஸ்காரம் செய்யுங்கள், போதும், எல்லாம் கிடைச்சிடும். இந்த நம்பிக்கை தான் வைணவத்தின் ஆணி வேர். அவர்கள் ஏதொன்றையும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களினது நோக்கம் பிரபக்தி. நான் என்னை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டேன். அந்த மேலான நாரணனை நான் முழு முதல் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவனோடு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு சிந்தனை வந்தால் போதும். அதனாலதான் இந்த சிந்தனை வந்ததினாலதான் ஆதிசேடன் அம்சமாக இருக்கக்கூடிய லக்குவன் ஆதி நாராயண சொரூபமாகவே காட்சியளிக்கிறான். தூக்க முடியல. ஆனால் தூய அன்பினை கொண்டு பக்தியினால் வெல்லக்கூடிய ஒன்று உண்டு என்றால் இறைவனை உங்கள் பக்தியினால் வெல்ல முடியும். பக்திமை கொண்ட அனுமன் எளிதாக இலக்குவனை தூக்கினான். பக்தியினை செலுத்தாதவனோ செலுத்துவதற்கு எண்ணம் இல்லாதவனுமாகிய ராவணனுக்கு இந்த லக்குவனது உடலை அசைக்க கூட முடியவில்லை. இதுதான் பக்தியில இருக்கும். அதை போன்ற எளிமையான சாதனம் கிடையாது. அதன் மூலமாக பெறப்படக்கூடிய அரியதோர் ஆற்றலும் கிடையாது. இது ரொம்ப அழகா மகாபாரதத்துல ஒரு இடத்துல ரொம்ப விரிவா பேசுறார் வியாசர். அதாவது இந்த 13வது ஆண்டு அஞ்ஞாத வாழ்க்கைக்கு போன பாண்டவர்கள் அப்போ எந்த இடத்துல போய் அந்த ஒளிந்து வாழுவதுன்ற ஒரு முடிவு அவர்கள் எடுக்கணும். கிருஷ்ணனும் வருகிறான் ஆலோசனைக்கு. விராட நாட்டுக்கு போலான்றது முடிவாகிறது. அப்ப கேட்கிறான் தருமன், இந்த விராட நாட்டில் அஞ்ஞாத வாசத்தை முடிச்சுட்டு நாம் என்ன கௌரவர்களோட போர் செய்யணுமா? போர்ல எனக்கு நாட்டம் இல்லை, வேறு ஏதாகிலும் ஒரு வழியில சமாதானம் செய்யலாமான்னு. உடனே நாராயணன் சிரித்து கொண்டே சொன்னாராம், கண்ணன் செய்யலாம், அதுக்கு 3 வேலை செய்யணும்னு. ஒன்று, திரௌபதியினுடைய தலைமுடியை எடுத்துடு. 2, பீமனது கதையை நொறுக்கிவிடு. 3, அர்ஜுனனது காண்டீபத்தை உடைத்துவிடு. ஏனென்றால் இந்த மூவரும் இந்த கௌரவர்களை இவ்வாறு கொல்ல வேண்டும்னு கௌரவர் சபையிலேயே சபதம் செய்திருக்கிறார். அந்த சபதத்தை நீ முழுமையாக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு சபதம் செய்தற்கு தூண்டிய பொருளை எடுத்துணும். என்ன செய்யலான்னு கேட்டார். உடனே சிரித்து கொண்டான் சகதேவன். அப்போ உடனே கேட்கிறார், எதுக்குடா நீ சிரிச்சேன்னு கேட்டார். இதெல்லாம் செய்ய வேண்டாம் கண்ணா, ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும். எல்லாவற்றினுக்கும் சூத்திரதாரி நீ. உன்னை கட்டுவதாக இருந்தால் எந்த போரும் நடக்காது. உன்னை கண்ணன் கேட்டாரா, என்னை உன்னால் கட்ட முடியுமா? முடியுமே. நான் எங்கு கட்டு பார்க்கலாம்னு பொழுது கண்ணனினது மூலமாகிய நாராயண சொரூபத்தை மனதினுள் தியானித்து தன் பக்தியினால் நாராயணனை கட்டினானாம் சகதேவன். சர்வ ஞானி. அந்த கட்டினால் தப்பிக்க முடியாமல் கண்ணன் கட்டுண்டான்.
சகதேவன் கிட்ட கெஞ்சரா, என் கட்டுகளை அவிழ்த்து விடு. பக்தி எவ்வளவு எளியதோ அதை காட்டுதல் எளிது. அதன் மூலமாக பெறக்கூடிய ஆற்றல் உயர்வானது. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பக்தியை தவறுதலாக கையாளுதல்ல தான் குழப்பமே. அதாவது பக்தியை இன்று காட்டி நாளைக்கு அதனுடைய வெகுமதி என்னன்னு எதிர்பார்க்கிறோம். அது இல்ல பக்தி. நாளை எது நடந்தாலும் அதுவும் எனக்கு உரியது, அதை இறைவன் அருளினான் என்ற எண்ணத்தோட செயல்படுவது பக்தி. நல்லதை மட்டுமே எதிர்நோக்குவது பக்தி அல்ல. நீங்கள் பக்தியை செலுத்துங்கள். உங்களுக்கு உரியனவற்றை உரிய நேரத்துல உரிய அளவினதல் உங்களுக்கு உதவுதல் தான் கடவுளோட வேலை. ஆகவே அவங்கிட்ட போயிட்டு நம்ம பக்தியை நான் இவ்வளவு தரேன், அதற்கு மாறா என்ன தருவேன்னு அவங்கிட்ட போய் நம்ம பார்கெயின் எல்லாம் பண்ணக்கூடாது. இன்றைக்கு பக்தி ஒரு பார்கெனிங் ஃபார்மா போயிட்டு நமக்கு உண்டானதை செய்து கொண்டே போகும். ஒரு குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? தனக்கு உண்டான தேவைகளை தன் தாய் பூர்த்தி செய்வாள். தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அது குரல் எழுப்புறதோட நின்றுடுறது. தாய்க்கு தெரிகிறது அல்லவா, இந்த குழந்தை பசியினால் அழுகிறது, இல்ல உடல்ல எங்கோ ஈரம் பட்டு இருக்கிறது அழுகிறது, இல்ல ஏதோ பூச்சி அருகில் இருக்கிறது. அந்த அழுகையின் வேறுபாடை பார்த்து சாதாரண மானுட பிறவியை கொண்டுள்ள தாய்க்கே தெரிகிறது அல்லவா, அந்த குழந்தை அனுசரணையா பார்த்துக்கிறா இல்லையா? பரமனுக்கு தெரியாதா? அது என்ன மௌடீகம்? போன உடனே எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்தையும் வாங்கி என்ன வாழ்க்கை? நமக்கு உரியன எது என்பதை நாம் சிறாராக இருந்த பொழுது நம் தாய் தந்தைக்கு தெரிந்ததோ, அதுபோல் பிறவிதோறும் தாய் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு, என்ன கொடுக்கணும்னு தெரியாதா? நமக்கு எதை கொடுத்தாலும் அவன் விரும்பித்தான் கொடுக்கிறான், அதை ஏற்பது நம் பொறுப்புன்ற நிலையில வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோன்னா வாழ்க்கை சுமையாகாது, வாழ்க்கை சுவாரஸ்யமா போயிடும். சில நேரங்கள்ல அஞ்ஞானம் தலை தூக்கும், புலம்புவோம். புலம்பினா எதுவும் நிக்காது. புலம்புவதனால எதுவுமே நிக்காது. புலம்புதல் என்பது நமக்கு நாமே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆறுதலான அவுட்லெட், அவ்வளவுதான். நம்முடைய மனதினுடைய அழுத்தத்திற்கு புலம்பல் என்பது ஒரு வெளியீடுகை, வெளிப்பாடு, ஒரு அவுட்லெட், அவ்வளவுதான். இந்த மாதிரி செய்வதனால எல்லாம் மாறிடுமானா மாறாது. உரியது உரிய காலத்துல நடக்கக்கூடிய தேவைக்கு ஏற்றாற்போல் நடந்தே தீரும். இது வகுத்தான் வகுத்த வகைன்றார் வள்ளுவர். இதை நீங்க மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு டிமாண்டு? அவன்கிட்ட போய் எந்த டிமாண்டும் வச்சுக்க வேண்டாம். நீங்க டிமாண்ட் பண்ணினதுனால அவன் கன்சிடர்லாம் பண்ண போறதில்லை. எழுதப்பட்டு விட்டது, இது இவ்வாறு இந்த அளவில் தான் நடக்கும்னு தெரிந்து போனது. இதுல ஏன் குழப்பிக்கணும்? அதனால அது போற போக்கிலேயே போயிடலாம். ஆகவே அந்த ஞானத்தை பெறுதல் என்பது மிக பெரியதொரு விஷயம். அதற்குத்தான் இந்த இடத்துல கம்பன் ஒரு சுய விளக்கம், அதை அனுமன் எடுத்து சென்றான்னு சொல்லிட்டாலே போதும். ஏன் அனுமனால் எடுக்க முடிந்தது, ராவணனால் ஏன் எடுக்க முடியலை? அனுமனிடம் ராவணனோடு ஒப்பிட்டு பார்த்தால் அனுமன் கிட்ட ஆற்றல் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் ராவணனிடம் இல்லாத ஒன்று அனுமனிடம் இருந்தது. எது என்றால் அந்த நாரணன் மீது அவன் கொண்டிருந்த பக்தி. நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, இந்த பக்தி, நம்பிக்கை, இதுக்கெல்லாம் எது அடிப்படைனா அவரவர் உள்ளத்துல எழக்கூடிய நல்ல எண்ணங்கள் தான். இதை ரெண்டுத்தையும் நீங்க இந்த நல்ல எண்ணங்களின் மூலமாகத்தான் நிர்வகிக்க முடியும். அவரவர் உள்ளத்துல தோன்றக்கூடிய அந்த குட்வில், அதுதான் பக்தியையும் தீர்மானிக்கிறது, அதுதான் நம்பிக்கையையும் தீர்மானிக்கிறது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்ற வரைக்கும், அது உருவான வரைக்கும் நமக்கு மலையை கூட கடுகாக கருத முடியும். அந்த நம்பிக்கை அற்ற நிலையில கடுகு கூட மலையாக நமக்கு கணக்கும். இத பக்தியின் மூலமா தான் புரிந்து கொள்ள முடியும். பக்தி அன்றி வேறு ஏதொன்றாலும் இதை நம்மால அறிந்து கொள்ள முடியாது. பக்தின்றது அவ்வளவு வலுவான சாதம். அதுதான் வேடிக்கையாக ஒவ்வொரு யுகத்துல பரமனை எண்ணுதற்கு பல்வேறு வழிகள், தவங்கள், வேள்விகள் இதெல்லாம் இருந்தது.
கலியுகத்துல என்ன வழின்னு கேட்ட பொழுது ஒரே வார்த்தையில சொன்னாராம் நாரணனும் சிவனும், ஒன்றும் இல்லை, எங்கள் நாமத்தை சொல்லுங்கள் போதும். உங்களால இயன்ற வரைக்கும் எங்கள் நாமங்களை சொல்லுங்கள். நமச்சிவாய என்றோ, சிவனே என்றோ, நாராயணா என்றோ, கிருஷ்ணா கண்ணா கோவிந்தா என்றோ சொன்னாலே போதும். அதனாலதான் கலியுகத்துல தோன்றின ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இந்த நாமங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாசுரங்களை பதிகங்களை எழுதின. வேற ஒன்றுமே இல்லை. இந்த கலியுகத்துல நீங்கள் வேள்வி செய்ய வேண்டாம், தவம் செய்ய வேண்டாம், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. இவைகள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு ஈடுபாடு இல்லை. ஆகவே என்ன செய்யலாம்? இறைவனது திருநாமத்தை தினம் 100 முறை 500 முறை எல்லாம் கூட சொல்ல வேண்டாம். மனதுல நம்பிக்கையோடு ஒரு முறை ஒரு நாளைக்கு சொன்னாலே போதும். அதுவே நமக்கு இங்க தகராறு. ஏன்னா பல பேர் என்ன சொல்லுவார்கள்னா, ஸ்ரீராம ஜெயம் எழுது, நீங்க நம்பிக்கை இல்லாமல் 100 முறை இல்ல 1000 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதினாலும் பயன் இல்லை. நம்பிக்கையோடு ஒரு முறை ராமா என்றாலே போதும். அதை உணர்த்தணும் கம்பன். அதுக்குதான் இந்த இடத்த எடுத்துக்கிறான். தகவு கொண்டது ஓர் அன்பு எனும் தனித்துணை, அதனால் தகுதி பெற்றதொரு அன்பு எனும் தனித்துணை, அதனால் அன்பு என்ற ஒப்பற்ற துணை. அதுதான் இறைவன் மாட்டு நீங்கள் காட்டக்கூடிய பக்தி, இறைவன் உங்கள் மாட்டு காட்டக்கூடிய அன்பு, அதுவே பெரியதோர் துணை. அந்த துணை மட்டும் இருந்து விட்டதுன்னா அந்த துணையை பெறுவதற்கு நீங்கள் ரொம்ப பெரிய முயற்சியெல்லாம் செலுத்த வேண்டாம். இவர் வடிக்கையா சொல்லுவார் மாணிக்க வாசகர், உன்னுடைய சிவனருள் பெறுதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய முட்டாள்தனத்தை அவங்கிட்ட கொடுத்துடுறேன். சிந்தனை உனக்கு தந்தேன், சிவகதி எனக்கு தந்தேன். நம்முடைய அறியாமையை அவங்கிட்ட கொடுத்துட்டா போதும். அன்பினால் மட்டுமே அவனை ஆண்டால் போதும். அவன் ஆற்றலால் நம்மை பாதுகாப்பான். ஆகவே அகவு காதலால் அதனால் தழைத்த பக்தி. இறைவன் மாட்டு காட்டக்கூடிய அன்பு நாளடைவிலே காதலாக முற்றி பக்தியாக மாறும். அந்த பக்தி வந்தால் மகவு கொண்டு போய் இலக்குவனை தாவி எடுத்து, குட்டியை எடுத்து தாவி எடுத்து செல்லக்கூடிய மரம் புகு மந்தியை நிகர்த்தான். மரத்தினுக்கு மரம் தாவி செல்லக்கூடிய தாய்க்குரங்கினுக்கு இணையாக லக்குவனது உடலை அனுமன் தாங்கி சென்றான். அப்படிப்பட்டதோர் பக்தி. ராவணனால் எடுக்க இயலாத லக்குவனது உடலை அனுமனால் எடுக்க முடிந்ததுன்னா பரம்பொருள் மாட்டு அவன் காட்டக்கூடிய பக்தி. ஏன் இதை சொல்லுகிறார் கம்பன்னா, உங்களது பக்தி என்பது உண்மையாக இருந்தால் வாழ்க்கையில கனத்து கிடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மிக லகுவாக எடுத்து கையாளப்பட்டு விடும். பக்தி இன்மை என்ற ஒன்று தோன்றினால் லகுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய கனமான பொருளாக மாறும். அதனாலதான் ரொம்ப எளிமையா வாழ்க்கையை ஓட்டணும்னா ஒரே கொள்கை, ஏதாயிலும் ஒரு விதத்துல பக்தி. அது கடவுள் மாட்டு இருக்கலாம், அல்லது உங்களால் விருப்பப்படக்கூடிய ஏதாகிலும் ஒரு துறையின் மாட்டு இருக்கலாம். ஏதாகிலும் ஒன்றின் மாட்டு பக்தி இருக்கணும். அவ்வளவு. நான் வேடிக்கையாக சொல்லுவேன், நான் பாடம் நடத்துறதுன்றது என்னன்னா, என்னுடைய சோர்வுகளுக்கெல்லாம் நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓபியம்னே சொல்லுவேன். அது எனக்கு ஒரு லாகிரி பொருள் பாடம் நடத்துறது. ஏன்னா எனக்கு எல்லா விதமான சோர்வையும் போக்கக்கூடியதாக நான் பாடம் நடத்துறது அமையும்னு நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அதில் என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் அதனால ஏற்படக்கூடிய இடர்பாடெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கையில புத்தகம் எடுத்துட்டா இது கொடுக்கக்கூடிய அந்த மயக்கம் இருக்க ரொம்ப அழகான மயக்கம். அதனால இது ஒரு பக்தி, அவ்வளவுதான். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னார்கள்னா, செய்யக்கூடிய தொழில் தான் தெய்வத்தன்மை வாய்ந்து. நீங்க எதுவா வேண்டுமானாலும் செய்யுங்க. நான் அதற்கு மேற்கோளாக ஒரு இடத்துல சொல்லணும், நம்முடைய திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞர்ல ஒருத்தர் இளம் பிராயத்துல அவருடைய தாயார் கேட்டாராம், நீ வருங்காலத்துல என்னவாக வரப்போகிறாய்ன்னு. அவர் வழக்கம் போல
எனக்கு நடிப்புல ஆர்வம் இருக்கு, அதுல ஈடுபாடு காட்ட போறேன். அப்பொழுது தாய் சொன்னாரா, வருங்காலத்துல நீ எதுவாக வேண்டுமானாலும் வா, ஆனால் எதுவாக வந்தாலும் அதனது முழுமை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி பணியாற்றுன்னு சொல்லி ஒரு மேற்கோள் சொன்னார். என்ன, நீ வருங்காலத்துல நாவிதனாக வந்தாலும் பரவாயில்லை, அந்த நாவித தொழிலுக்கு உரியதாகிய திறனை முழுவதுமாக வளர்த்து கொண்டு அந்த தொழிலை செய், அதுல மேம்பாடு அடைவாய். அப்ப நீங்கள் எதனை மேற்கொள்ளுகிறீர்கள் என்பது இலக்கு அல்ல, எப்படி மேற்கொள்ளுகிறீர்கள். பக்தியும் அதுதான். உங்களை முழுமையுமாக ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுல பக்தி இருந்தா உலக வாழ்க்கை இனிமையா இருக்கும். ஒப்புக்காக பக்தியை கொடுப்பதாக இருந்தால் உலக வாழ்க்கை துன்பமா தான் இருக்கும். இத கம்பன் சொல்லணும்னு ஆசைப்பட்டான். அதனால இந்த இடத்தை கையாண்டான். ராவணன் ஆற்றல் மிக்கவன் தான், ஆனால் அவனால் இலக்குவனை அசைக்க கூட முடியல. ராவணனது ஆற்றல் முன்னாடி ஹனுமன் சாதாரணமானவன் தான், ஆனால் அவன் கொண்ட பக்தி மிக அழகாக நேர்த்தியாக இலக்குவனது உடலை அசைக்க முடிந்தது, எடுக்க முடிந்தது. சரியா? அடுத்து, மயல்கூர் மனத்து ராவணன் படையினால் மயங்கும் செய்ய வாழ் அரியேறு அனான் சிறிதினில் தேர கையும் கால்களும் நயனமும் கமலமே அணைய பொய்யில்லாதவன் நின்ற இடத்து அனுமனும் போனான். மையல் கூர் மனத்து ராவணன், மயக்கத்தை மனத்திலே கொண்டவனாகிய ராவணன். இப்பொழுதுதான் ராவணனுக்கு இந்த மயக்கம் என்ற அறியாமையின் தன்மை புரிகிறது. தன்னால் முடியக்கூடியது என்று நம்பிய ஒன்று தன்னால முடியல. அனுமனால் என்ன முடியும்னு நம்பின நிலையில அனுமன் அதை எளிதாக செய்தான். இது ஏன் என்ற ஐயம் இப்பதான் உள்ளத்துக்குள்ள தோன்றுகிறது. ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணுகிறது. படையினால் தான் எரிந்த வேலினால் மயங்கி கிடந்த செய்ய வாழ் அரியேறு ஆனான் சிவந்த கொடிய சிங்கத்தின் ஆண் சிங்கத்தை போன்றவனாகிய லக்குவன் சிறிதினில் தேர, சிறிது நேரத்துல தெளிவு பெற்றான். இந்த ஆயுதம் அவனை ஒன்னும் பண்ணல. கையும் கால்களும் நயனமும் கமலமே அணைய, தன்னுடைய கைகளும் கால்களும் கண்களும் தாமரை மலரை போன்றுள்ள பொய்யில்லாதவன் நின்ற இடத்து அனுமன் போனான். சத்திய வடிவனாகிய ராமபிரானிடத்தில் அனுமன் போய் சேர்ந்தான். லக்குவன் கொஞ்சம் சோர்வு அடைஞ்சுட்டான் ராவணன் எய்த வேலினால். ஆகவே அவன் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். மாறாக ராமன் போருக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து ராவணனை எதிர்க்க வேண்டும் என்று அனுமன் ராமனுக்கு போய் சொன்னான். இன்றைக்கு இது நடைமுறையில நீங்க பார்க்கலாம். இராணுவத்தினுடைய தலைமை தளகர்த்தராக இருக்கிறவர் எடுத்த உடனே போருக்கு வரமாட்டார். முதல்ல தன்னுடைய படை வீரர்களை, அந்த படை வீரர்களுக்கு உண்டான சிறு தலைவர்களை, அதற்கப்புறம் ஒரு பெரிய பிரிகேட் அதனுடைய தலைவர்களை இதெல்லாம் அனுப்பித்து அந்த போர் முனையில நடக்கக்கூடிய நிகழ்வை எல்லாம் பார்த்து தன்னுடைய வருகையும் தன்னுடைய செயல்பாடும் நேரடியாக இன்றியமையாததுன்னு தெரிந்தாதான் நேர்ல வருவார்கள். இப்ப ராமனுக்கு அடுத்த நிலையில இருந்தவன் லக்குவன். அவனுக்கு இப்பொழுது ஒரு அசதி. அதனால நேரா என்ன செய்தான் ஹனுமன், ராமன் போனா இதுதான் சரியான தருணம். இப்ப நுழைந்து நீங்கள் வானர படைக்கு நடுவுல போர் செய்யலைன்னா வானர படைகளினுடைய நம்பிக்கை தகர்ந்தது. ஆகவே போருக்குவா. இது அனுமன் சொன்னவன ராமனும் புரிந்து கொள்ளுகிறான் நிலையை. போன காலையில் புக்கானன் புங்கவன் போர் வேட்டு யானை மேல் செல்லும் கோள் அரி ஏறி இவன் என்ன வானுளோர் கணம் ஆர்த்தனர் தூர்த்தனர் மலர் மேல் தூ நவின்ற வேல் அரக்கனும் தேரினை துறந்தான். போன காலையில் இவ்வாறு எண்ணின நிலையில அனுமன் ராமனிடம் சென்ற பொழுது புங்கவன்னா சிறந்தவன், உயர்ந்தவன், தகுதியில் மேம்பட்டவன் பொருள். ஆகவே உயர்ந்தவனாகிய ராமபிரானும் ஆனை மேல் செல்லும் கோள் அரி ஏறி இவன் என யானையின் மேலே ஏறி செல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த சிங்கம் போல் இவன் இருக்கிறான் என்று வானத்தில் இருக்கிற தேவர்களும் பார்த்து மகிழ்ந்தார்கள்.
போர் வேட்டு ராவணனோடு செய்தற்கு உண்டான போரிலே விருப்பம் கொண்டு புக்கனன் ராவணனை நோக்கி போர்க்களத்துல நுழைந்தான் ராமன். வானுளார் கணம் ஆர்த்தனர். அந்த கண நேரத்துல வானத்தில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்தனர். ஆரவாரத்தோடு மலர் தூர்த்தனர். ராமன் மீது மலர் மாறி பொழிந்தார்கள். தூ நவின்ற வேலரக்கனும் ஊன்வாடை மிகுந்த வேல்படையை உடையவனாகிய ராவணன் என்கின்ற அரக்கனும் தேரினை துறந்தான். தேரினை ராமனை நோக்கி செலுத்த தலைப்பட்டான். இப்போ ஒரு சிக்கல் வர்றது. யுத்தத்துல ஒரு மரபு உண்டு. என்னதான் அநீதியான முறையில செயல்பட்டாலும் வெளிப்படையான போர்னு வந்தா 2 பேரும் சமரதர்களா இருக்கும். 2 பேரும் சம ஆற்றல் உடையவர்களா இருக்கணும். இப்போ ராவணன் தேர் மேல ஏறி வரும். ராமனுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயுதங்கள் உண்டே ஒழிய வாகனம் எல்லாம் கிடையாது. கடைசி யுத்த நாள்ல தான் இந்திரன் தன் தேர ராமனுக்கு அனுப்புறான் மாதலி துணையோடு. பின்னாடி படிப்போம் அதை. ஆனா இந்த முதல் போர்ல ராமனுக்கு தேரெல்லாம் கிடையாது. வானரரோடு நடந்து வந்தவன் தான் அவன். அப்போ ராவணனுடைய தேருக்கு இணையா இவன் நிக்கணும் இல்லையா? ராவணன் தேர் மேலதாய் நிற்க இவன் கீழே நின்றுட்டு போர் செய்ய முடியுமா? அதனால அனுமன் தோள் மீது ராவணன் அமர்ந்து கொள்ளுகிறான், ராமன் அமர்ந்து கொள்ளுகிறான். அதுக்குதான் யானையின் மீது சிங்கம் ஏறி வருவது போலன்ற குறிப்பு கொடுத்தார். இங்க யானையை போல ஆற்றல் மிக்க அனுமன் மீது போர் வெறி கொண்ட ஆற்றல் மிகுந்த சிங்கம் போல ராமன் அமர்ந்து வந்தான். எப்படியாம்? தேரில் போர் அரக்கன் செல சேவகன் தனியே பாரில் செல்கின்ற வறுமையை நோக்கினான். யாரு? அனுமன். பரிந்தான் சீரில் செல்கின்றது இல்லை இச்செரு எனும் திறத்தால் வாரின் பெய்கடல் மாருதி கதுமென வந்தான். என்ன அழகான நேர்மையை கம்பன் காட்டுறான் பாருங்க. தேரில் போர் அரக்கன் செல, போரிடுவதற்காக ராவணன் தன் தேரிலே வர, சேவகன் தனியே பாரில் செல்கின்ற வறுமையை நோக்கினான். அந்த சேவகனாகிய வீரனாகிய ராமபிரான் பாரில் செல்கின்ற வறுமைனா இயலாதுன்னு அர்த்தம். தனக்கு வாகனம் இல்லாத நிலையில அந்த வறுமையில கால்நடையாக பூமியில நடந்து போவதை பார்த்தான். யாரு? ஹனுமன். நோக்கினான், பரிந்தான், ராமன் மீது கருணை கொண்டு சீரில் செல்கின்றது இல்லை இச்செரு. இது சமமுடையதா இல்லை. சீர்னா சமம். இந்த 2 பேருக்கும் யுத்தம் சமம் உடையதா இல்லை. அவன் வாகனத்துல வரான், ராமன் என்ன தரையில போறது. ஆகவே இச்செரு, இந்த போர் சமமுடையவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போரா இல்லை. ஆகவே ராமனுக்கு ஏதாகிலும் ஒரு வாகனம் தேவை எனும் திறத்தால் வாரின் பொய் கழல் மாருதி கதுமென வந்தான். வேக வேகமா அந்த இடத்துல ஹனுமன் வந்து நின்னான். நின்று என்ன பண்ணா? என் தோல்ல ஏறிக்கும் 100 பத்துடை நொறில் பரி தேரின் மேல் நுண்முன் மாரியில் பேரரக்கன் பொற நிலத்து நீ மலைதல் வேறு காட்டும் ஓர் வெறுமையை மெல்லிய எனினும் ஏறு நீ ஐய என்னுடைய தோளின் மேல் என்றான். இந்த ஆர்கியூமெண்ட் தான் அழகு. மாரில் போர் அரக்கன், நிகரற்ற போர் புரிய வல்லவனாகிய ராவணன் நுரில் விரைந்து செல்ல வல்ல 100 பத்துடை தேரின் மேல், 100 10 1000 குதிரைகளால் பூட்ட பெற்ற தேரின் மேல் இருந்து உன்னோட போர் செய்ய போறான். நுண்முன் போற, உன் முன்னால் போரிடும் போது நீ தரையில நின்று போர் செய்வது கௌரவமா இருக்காது. ஆகவே நிலத்து தரையில் நின்று நீ மலைதல் சண்டையிடுதல் ஓர் வெறுமை, ஒப்பற்றதொரு வெறுமையை கொடுக்கும். இது ஏத்துக்காது. ஆகவே வேறு காட்டும், தனியாக வேற காட்டி நிற்கும். என்னடா பரிதாபமா இருக்குன்னு. ஆகவே ஐய தலைவனே, மெல்லிய எனினும் மென்மையானவை என்றாலும் என்னுடைய தோளின் மேல் ஏறு. என்னுடைய தோல் மென்மையானது இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஏறி உட்காந்துக்க, ஒன்ன தாங்குவேன். என்னுடைய தோளின் மேல் நீ ஏறுவாயாக என்றான் என்று அனுமன் வேண்டினான். உடனே ராமன் அதை புரிந்து கொண்டான்.
நன்று நன்று என நாயகன் ஏறினான் நாம குன்றின் மேல் இவர் கோள் அரி ஏறு என கூடி அன்று வானவர் ராசிகள் இயம்பினர் ஈன்ற கன்று தாங்கிய தாயன மாருதி கழி. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பரம்பொருளை ஒருத்தன் தாங்கிறான். பரம்பொருள் தான் எல்லாவற்றையும் தாங்கும். ஆனால் இந்த ராம காதையிலையும் கிருஷ்ண அவதாரத்திலையும் பார்த்தீர்கள் என்றால் யசோதை என்பவள் பரம்பொருளை மடியில் தாங்கினாள். ராமாயணத்துல கோசலை பரம்பொருளை மடியில் தாங்கினாள். அதனாலதான் கம்பன் கோசலையை சொல்லும் போதே சொன்னான், 14 உலகையும் முன் ஈன்றவன் அவனை பின் ஈன்றாள். இதை காட்டினா அவளுக்கு என்ன நான் பெருமையை சொல்றது. அது போல எல்லாவற்றையும் தாங்கும் பரம்பொருளை அனுமன் தாங்கிறான். அதுதான் இப்போ இந்த அனிமான்றது. இவன் சித்த புருஷன் யாரு? அனுமன். பரம்பொருளான கனமான ஒன்றை லகுவா தன் தோல்ல தாங்கறான்னா அது ஞானத்தால தான் முடியும். அந்த சித்திகள் அப்பொழுதுதான் கைவரப்பெறும். ஆகவேதான் நன்று நன்று என, நல்லது நல்லது அனுமனே உன் திட்டம் நன்று, நாயகன் ஏறினான் என்று ராமன் அனுமனை பாராட்டி அனுமனது தோள் மேல ஏறி கொண்டான். நாம குன்றின் மேல் இவர் கோள் அரி ஏறு என, புகழ்மிக்க மலையிலே ஏறி நிற்கக்கூடிய ஆண் சிங்கம் போல அனுமனது தோள் மேல ஏறி நின்றான். யாரு? ராமன். கொல்லும் வன்மை மிக்க சிங்கம் போல நின்றான் அன்று. அப்பொழுது வானரர் ஆசிகள் இயம்பினர், தேவர்கள் வாழ்த்து கூறினார்கள். ஈன்ற கன்று தாங்கிய தாயன மாருதி கழித்தான். ஈன்ற கன்றினை தாங்கக்கூடிய தாய்ப்பசுவினது மனோநிலையிலே ஹனுமன் பரம்பொருளை நான் தாங்குகிறேன் என்ற மகிழ்ச்சிக்கு உட்பட்டான். மாணியாய், ரொம்ப அழகான அவதார மகிமையை இங்க சொல்லிட்டார். மாணியாய் உலகு அளந்த நாள் அவனுடைய வடிவை ஆணியாய் உணர் மாருதி அதிசயம் உற்றான். காணியாக பண்டு உடைய நாம் ஒரு தனி கலுழன் நாணினான் மற்ற அனந்தனும் தலை நடுக்குற்றான். எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிறார் பாருங்க. மாணியாய் மாவலிக்காக வாமனனாய் வந்த இந்த நாரணன் அன்றைக்கு என்ன செய்தான்? உலகளந்த நாள் 3 உலகங்களையும் ஈரடியால் திருவிக்கிரமனாய் அவதாரம் எடுத்து அளந்தானே அந்த நாரணன் அந்த நாளில் அவனுடைய வடிவை, அந்த பரம்பொருளினது வடிவத்தை ஆணியாய் உணர் மாருதி சிறப்பாக உணர்ந்துள்ள அனுமன் அதிசயமுற்றான், வியப்பினை அடைந்தான். அப்படிப்பட்டது ஒரு பரம்பொருள் என் தோள் மேல லகுவா இருக்க எப்படி? காணியாய் பண்டு உடையனாம், திருமாலின் வடிவினை தாங்கும் பேற்றினை காணியாட்சியாக முன்பே பெற்றிருந்தவனாகிய ஒரு தனி கலுழன் ஒப்பற்ற கருடனும் நாணினான். கருடன் வெக்கப்பட்டவன். நான் கூட கொஞ்சம் சிரமப்பட்டுதான் இந்த பரம்பொருளை தாங்குவேன், இந்த ஹனுமன் ஏதோ லகுவாக தாங்குகிறானே என்று ஹனுமனது செயலை கண்டு கருடன், நிரந்தரமாக நாரணனை தூக்கி செல்லக்கூடிய கருடன் வெக்கப்பட்டானா. அதோட மட்டுமில்ல, மற்ற அனந்தனும் தலை நடுக்குற்றான். இறைவனை தாங்கும் மற்றொருவனாகிய ஆதிசேடனும் மெல்ல நடுங்கினானா. நம்மாலேயே அவ்வளவு லகுவா தூக்க முடியாத இந்த பரம்பொருளை இந்த அனுமன் இவ்வளவு லகுவாக தூக்கி விட்டானே என்று கருடனும் அஞ்சினான், ஆதிசேடனும் நடுங்கினான். அதுதான் பக்தி என்பது எதனையும் தரும். அதான் சொன்னார் இல்லையா ஆழ்வார், நாராயணா எனும் நாமத்தை நான் கண்டு கொண்டேன். அந்த நாரணன் என்கின்ற நாமம் எல்லாவற்றையும் தரும். நீங்கள் நினைத்த எல்லாம் தரும். அதனை அடிப்படையாகவே கொண்டவனாகிய அனுமனுக்கு திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்த ராமனை, நாரணனை அவன் அறிவான். அப்படி உலகளந்த அந்த பெருமாளை தன் தோளிலே ஏற்றான் என்றால் அனுமனுக்கே அது மகிழ்ச்சி. அது பக்தியினால் விளைந்த விளைவு. இது கண்டு நிரந்தரமாக நாரணனை தூக்கி இருக்கக்கூடிய கருடனும் ஆதிசேடனும் கூட சற்று கவலை கொண்டார்கள். இது நம்மால் முடியுமா என்று கொஞ்சம் வர்ணனை சொல்லியாகணும் இல்லையா?
அனுமனது பெருமைக்காக. ஓதம் ஒத்தனன் மாருதி அதன் அகத்து உறையும் நாதன் ஒத்தனன் எண்ணீனோ. துயில்கிலன் நம்பன் வேதம் ஒத்தனன் மாருதி வேதத்தின் சிரத்தின் போதம் ஒத்தனன் ராமன் வேறு இதன் இலை பொருளே. வேற ஓமையே சொல்ல முடியாதுன்னா யாரு? கம்பன். எதனையும் ஓமிக்க வல்லவனாகிய கம்பன், நானே இந்த இடத்துல தோத்து போயிட்டேன், இதற்கு ஓமை சொல்ல முடியாது. ஹனுமன் மேல ராமன் இருந்தது எப்படின்னாக்க, மாருதி ஓதம் ஒத்தவன். ஓதம்னா அலைகள். அலைகள் மிகுந்த பார்க்கடலை போல அனுமன் காட்சியளிக்க, அதன் அகத்து உறையும் நாதன், அக்கடலின் இடத்து அறுதியில் தூங்கக்கூடிய நாதனாகிய திருமாலை ஒத்தனன் எண்ணினோ. ராமபிரான் போன்றான் என்றால், அப்ப அனுமன் பார்க்கடல், அதுல நாதனாக ராமன் நாரணன் அங்க இருந்தா இங்க தோள் மேல இருக்கான். நம்பன் துயில்கிலன், பார்க்கடல்லையாவது ராமன் தூங்கினான், நாரணன் தூங்கினான், இங்க ராமபிரான் தூங்கல, அனுமன் மேல அமர்ந்து கொண்டு உறங்குகின்றான். இல்லை, மாருதி வேதம் ஒத்தனன். என்ன அழகான இடம்! அனுமன் வேற என்ன ஓமை சொல்லலாம்? பார்க்கடல்னு அனுமனை சொல்லிட்டா, பார்க்கடல்ல நாராயணன் தூங்கிட்டு தானே இருப்பான். இங்க ஹனுமன் தோல்ல இருக்கிற ராமன் தூங்கலையே, அப்ப அனுமனை பார்க்கடலுக்கு ஓமையா சொல்லலாம்னா முடியாது. நான் தோத்துட்டேன் நான் கம்பன். வேற என்ன ஓமையா சொல்லலாம்? ரொம்ப அழகான ஓமையா சொன்னான். ஹனுமன் வேதம் ஒத்தனன். வேதம் மாறிடா ஹனுமன். அந்த வேதத்திற்கு மேல வேதத்தின் சிரத்தின் போதம் ஒத்தவன். அந்த வேதங்களுக்கு எல்லாம் தலைமை தன்மையாய் புகழப்படக்கூடிய வேதாந்த ஞானத்தின் வடிவாக ராமன் இருந்தான். வேதம் ஞானத்தை தாங்குகிறது, ஹனுமன் ராமனை தாங்கியது. இதை விட வேற என்ன ஓமை சொல்ல முடியும்? வேதம் எதை தாங்குகிறது? அதனுடைய மகுடமாகிய ஞானத்தை தாங்குகிறது. இங்க அனுமன் வேதம் என்றால் அவன் தோள் அமர்ந்திருக்கக்கூடிய ராமன் ஞானம். ஆகவே ஞானத்தின் தெளிவை போல ராமன் மேல் அமர்ந்திருந்தான் சொல்லிட்டு கம்பன் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறான். இதன் வேறு பொருவே இல்லை, இதனை விட சிறந்த ஓமை என்னால இனி கூற முடியாது. என்னால கம்பனால முடியாதுன்னா மற்ற எவனால முடியும்? அனுமன் வேதம் என்றால் வேதத்தின் விளை ஞானம் ராமன். இப்படித்தான் நான் ஓமையை சொல்ல முடியும். வேறு எந்த விதத்திலும் என்னால் இதனை விளக்க முடியாது. இதனை காட்டிலும் வேறான மேலான ஓமை ஏதொன்றும் இல்லை. நீக்கிட்டான். இன்றைக்கு இதோட நிறுத்துவோம். நாளை பெரிய புராணத்துல தொடர்பு கொள்ளுங்கள்.